ஒரு விஷயம் சொல்லணும். இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. எல்லோருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு. ஒருத்தங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, மேடம் இந்த பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணுங்க, உங்களை மாதிரி பேசணும்னு. என்ன மாதிரி ஏன் பேசணும்? நான் தான் என்ன மாதிரி பேசிட்டு இருக்கிறேன்ல. அவ மாதிரி பேசட்டும், வா. களம் இருக்கிறது, காத்திருக்கிறது. நீதான் வேறு துறையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாய். இந்த துறையில் இருக்க வேண்டும் என்றால் ஒரு டெடிகேஷன் இருக்கணும். இந்த துறையற்று வேற எந்த துறையிலும் உன்னுடைய ஆர்வம் இல்லாமல் இதே துறையில் நீ இருந்தால் நீதான் ராஜா. 20 வருஷம், மேக்சிமம் 25 இயர்ஸ். கோல் ஓச்சலாம், கையில் செங்கோல் எடுக்கலாம். இந்த துறை மட்டுமல்ல, எந்த துறைக்கும் இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் நமக்கு ஒரு துறையின் மீதும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலின் மீதும் முதலில் மரியாதை இருக்கிறதா? நான் பைபிளை வச்சுட்டு சொல்ற ஒரு விஷயத்தை, முக்கியமா இந்த யூத் இருக்கிறீங்கல்ல, அவங்க எல்லாம் காதை நல்லா கேட்டுக்கோ. இயற்கை முடிவு செய்கிறது, இறைவன் முடிவு செய்கிறான். இந்த இனத்தை காப்பதற்காக ஒருவன் பிறக்க வேண்டும் என்று ஒரு தாயையும் தந்தையையும் தேர்ந்தெடுக்கிறான். அந்த 2 பேரையும் திருமணம் செய்து அவர்கள் சேர அங்கே ஒரு கரு உருவாகிறது. அந்த கரு வயிற்றிலே, நான் சொல்வது பைபிள், அந்த கரு தாயின் வயிற்றில் உருவானவுடன் அசிரீரி ஒலிக்கிறது அந்த தாயின் காதுகளில். இந்த குழந்தை இனத்தை காப்பதற்காக நான் தந்திருக்கக்கூடிய காவல். இந்த குழந்தை உன் வயிற்றில் இருக்கின்ற வரைக்கும் நீ மது அருந்தக்கூடாது, திராட்சை ரசம் அருந்தக்கூடாது. இந்த குழந்தை வெளியில் வந்ததற்கு பிறகு அந்த குழந்தையின் தலைமுடியை நீ வெட்டக்கூடாது. இது ஆணை. அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். குடிக்கவே இல்லை, மதுரசம் குடிக்கல. குழந்தை பிறக்கும் போது குழந்தைக்கு இவ்வளவு முடி. குழந்தை வளருது. 17 வயசு ஆகும் பொழுது குழந்தை 6 அடிக்கு வளருது. சிங்கம் இருக்குல்ல, சிங்கம், அத ஒரு சின்ன எலும்பு வச்சுக்கிட்டு அடிக்கிறான். அந்த அளவுக்கு பராக்கிரமசாலி. அந்த இனத்திற்கு எதிராக யார் வந்தாலும் அடித்து துவம்சம் செய்கிறான். அவன் பெயர் சிம்சோன். சிம்சோன் வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. இன்றைக்கு யூத் படிக்க வேண்டிய ஒரு வரலாறு அது. மதங்களை கடந்து படிச்சு பாருங்க. நம் முன்னோன் தானே இந்த நாட்டில் தானே, இந்த தேசத்தில் தானே வாழ்ந்தான், இந்த பூமியில் தானே வாழ்ந்தான். இந்த தேசத்துல வாழல, இந்த பூமியில் தானே வாழ்ந்தான். பாருங்க, அவனை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. பகையாளர் யாரும் அந்த சமூகத்திற்குள்ள வரல. என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த சமூகம் என்ன செய்து, அந்த தலைவனை, அந்த மனிதனை அழிப்பதற்கு திட்டம் போடுது. சிம்சோனை அசைக்க முடியல. ஏனென்றால் இறையருள் பெற்றவன். फानूस बनकर जिसकी हिफाजत हवा करे, वो शम्मा क्या बुझे जिसे रोशन खुदा करे. கை தட்டினவங்களுக்கெல்லாம் உருது தெரியும். தீபத்தை காப்பாற்றுவதற்காக காற்றே சிம்மினியாக வருகின்ற பொழுது அந்த தீபத்தை யாரால் அழித்து விட முடியும்? அதற்கு தான் இறையருள் இருக்கிறது. இறையருளோடு வளர்கிறான் சிம்சோன். பாருங்க, இரும்புக்கு அழிவு கிடையாதுங்க, அதுல துரு ஏறினாதாங்க அழிவு. எவ்வளவு பெரிய அலை வந்தாலும் படகு முழுகாதுங்க, அதுக்குள்ள ஒரு ஓட்டை வந்துச்சுன்னா முழுகிடும். நம்மை நாமே சரி செய்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் சிம்சோன் கதை. இந்த சிம்சோன் என்ன பண்றான்? ஒன்னும் இல்ல, யூத் லவ் வந்துருது அவனுக்கு. சரியா? லவ், LOVE வந்துருச்சா? இவன் யார லவ் பண்ணானோ அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணல. அடுத்தது வந்தது சோகம். இந்த இளைஞர்களுக்கு இருக்கிற திமிர் இருக்குல்ல, சோகம் வந்தா உடனே என்ன செய்வீங்க? துக்கத்தின் உச்சத்துல போயிட்டான் அவன். உச்சத்துல போய் சோகமா இருக்கிறானா, அவனையும் பார்த்து எதிர்க்கிறது இல்லை. அப்படியே சுத்துறான். அப்படி சுத்தும் போது ஏன் என்னாச்சு? பழைய ஞாபகமா? இந்த பெரியவங்களுக்கே இந்த பிரச்சனைனா நான் சொல்லிட்டு இருக்கிறது சின்ன பிள்ளைங்களுக்கு. ஆமாங்க, ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன், 60 வயசு ஆயிடுச்சு, இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டோம். இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை.
எல்லாம் புதுசு. இந்த பையன் என்ன பண்ணா, சோகத்துல உச்சத்துல இருந்தானா, எல்லா கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய ஆற்றல் மீது அவனுக்கு பெரிய ஆர்வம் இல்லை. ஆர்வம் இல்லாத காரணத்தால் அப்படியே சுத்துறான். அப்போதான் அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிறா. அந்த பொண்ணு, she is not a lover, she is not a wife, she is not a friend, she is not a girlfriend, her name is Bestie. இப்போ இருக்குது சார், நாம எல்லாம் வந்து ஜெனரேஷன் எக்ஸ், சரியா? அதுக்கு முன்னால பூமர்ஸ், அதுக்கப்புறமா ஜெனரேஷன் எக்ஸ், அதுக்கப்புறமா ஜெனரேஷன் மில்லேனியன்ஸ், அப்புறமா ஜெனரேஷன் ஜெட், எல்லாரும் சொல்லிட்டு ஜி ஜெனரேஷன். இப்போ வந்துருச்சு 2010 பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் அல்பா. இப்போ 1.5 மாசத்துக்கு முன்னால பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் பீட்டா. பயந்து இருக்க வேண்டியதா இருக்குது. முதல்லலாம் நாமெல்லாம் ஃபைனல் இயர் நம்ம கிட்ட பேசாதான்னு இயங்குவோம்ல, இன்னைக்கு ஃபைனல் இயர்லாம் இயங்குது ஃபர்ஸ்ட் இயர் நம்ம கிட்ட பேசாதான்னு. மாறி போச்சு சூழல். இவன் சுத்ரானா, இவனுக்கு ஒரு பெஸ்டி வரா, அவ பேர் தெலீலாள். தெலீலாள் வரா, சாம ஜாலியான பொண்ணு. குடிக்கிறது, ஃபீஸ்ட் பண்றது, பின்னால சுத்துறது, ஊரெல்லாம் போறது, இதுதான் வேலையே. சிம்சோன் வேற நல்ல இளைஞனா இருக்கிறானா, சுத்தி கும்மாளம். இத பாக்குறாங்க பகைவர்கள். பாருங்க, இறைவன் அளித்த தாளந்தை கணக்கில் கொள்ளாமல் மனித மனம் தந்த பலவீனத்தால் இறைவன் கொடுத்த ஆற்றலை, ஆசீர்வாதத்தை மறந்தான் சிம்சோன். தெலீலாளோடு பழகிறான். தெலீலாள் வந்து ஒரு ஜாலி பொண்ணு. அவளை பகைவர்கள் விலை பேசிட்டாங்க. 100 காசு, வெள்ளி காசு. 100 காசு கொடுக்கிற, இந்த காசு வாங்கிக்கிட்டு அவன் உடம்புல உயிர் எங்க இருக்குன்னு சொல்லு. தெலீலாள் வரா. இதான் பைபிள் சொல்றது. நான் வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும் பைபிள. தெலீலாள் சொல்றா, ஏய் சிம்ஸ், உன் உயிர் எங்க இருக்குது? அவன் சிரிக்கிறான். உனக்கு எதுக்கு சொல்ல? வேலையை பாரு போ. ஏய் சொல்லு, நீ எப்படி அடிச்சா நீ சாவ? இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படிதான் பேசிக்கணும் சார். நான் டீச்சர் சார். 17 வயசுலேருந்து 19 வயசு பிள்ளைகளுக்கு அதுங்க பேசுறத பார்த்தா பயமா இருக்குதுங்க சார். பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற ஒரு பொண்ணு பேசுது சார், இன்னொரு பொண்ணு கிட்ட. யார் அது சொன்னது சொல்லு, சொருவிடலாம். எவ்வளவு வயசு? ஃபர்ஸ்ட் இயர். வார்த்தைகள், ஜாலி, வேகம். பார்த்திருக்கிறீங்களா? 17 வயசு 18 வயசு குழந்தைகள் அஞ்சலின்னு போட்டு அந்த போர்டிங்க பார்க்கும் போதெல்லாம் என் வயிறு எரியும். பைக்ல வேகமா போய் இறந்துட்டாங்க, இது பண்ணி செத்துட்டாங்க, அது பண்ணி செத்து. சாகரத்துக்காக இறைவன் தருகிறான் வாழ்க்கை. பைபிள் சொல்லுது பாருங்க, சிம்சோன் கதையில் சொல்கிறது. என்ன பண்ணான் தெரியுமா? அடுத்த நாளும் கேட்கிறான், சொல்லு, இல்லைன்னா உன்னோட உனக்கு வரோம், இன்னையோட உன்னோட நான் பேச மாட்டேன், உன் கூட எங்கேயும் வரமாட்டேன், என் உடம்புல கயிறுல கட்டினா நான் செத்துருவேன், போ. போய் சொல்றான். அன்னைக்கு நைட்டே கட்டுறாங்க, அவனை அறுத்துக்கிட்டு வந்துடுறான். அவ கேட்குறான், உன் கயிறுல கட்டினா செத்துருவேன்னு சொன்ன. சாதாரண கயிறுல கட்டினா சாவ மாட்டேன், அக்னி கம்பியில கட்டினா செத்துருவேன். அடுத்த நாள் அக்கினியை வைத்துக்கொண்டு கம்பி கட்டுகிறார். அறுத்துட்டு வந்துட்டான். அடுத்த நாள் அவளை பார்க்கறான். அவ கீழே விழுந்து பொருள்றாங்க. பைபிள் படிச்சு பாரு, பொருள்ற. சொல்ல மாட்டியா? உன் உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டியா? என்னை விட உன் உயிர் பெருசா போச்சா உனக்கு? சொல்வியா மாட்டியா? சொல்லு சொல்லுன்னு ஓன்னு அழுறாளா. அவ அழுத உடனே இவன் மனசெல்லாம் கரைஞ்சு போய் அவளை அப்படியே எடுத்து மடியில போட்டுக்கிறான். அழாத அழாத, நான் துக்கமா இருக்கும்போது என்ன சமாளிச்சது. துக்கமா இருக்கும்போது அவனிடத்தில் கேட்க வேண்டியது தானே, இவளிடத்தை ஏன் கேட்ட? அவ கேட்டா, சொல்லு. சரி சொல்றேன் இரு, சொல்லு. இந்த தலைமுடி இருக்குல்ல, இதுலதான் இருக்கு. டக்குன்னு எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு அப்படியே சிம்சோனை தன் மடியில் படுக்க வைத்துக் கொள்கிறாள். அப்படி தலைய கோதுரா. அந்த தலை கோதுர சொகத்துல பாவி பைய தூங்கிட்டார். அவ பைபிள் சொல்லுகிறது, அந்த முடியை அவள் 7ஆக பிரித்தாள். ஏன்னா வெட்ட முடியாது, அவ்வளவு முடி. 7ஆக பிரித்தாள். காலையில் அவன் எழுந்த பொழுது
அவன் தலை முழுக்க மழிக்கப்பட்டிருந்தது. ஒரு கோழி குஞ்சை போல் உணர்ந்தான். தன் உடலில் எல்லா ஆற்றலும் போயிருக்க, பக்கத்தில் தெளிலாலும் இல்லாமல் இருக்க, அவன் அப்படியே கதறி பதறி உட்கார்ந்திருக்கின்ற பொழுது பகைவர்கள் வந்து அவனை கைது செய்கிறார்கள். அவனை கொண்டு போய் சிறையில் அடைக்கிறார்கள். சிறையில் அவனை தூண்களில் கட்ட வைத்து அடித்து 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 அவன் 2 கண்களையும் பிடுங்கி கொண்டார்கள். கண்ணு போயிடுச்சுங்க அவனுக்கு. அவனை கொண்டு போய் சிறையில் உட்கார்ந்து அழுறான். கடவுளே, மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிரு. இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தவறு செய்தால் பெரியவர்கள் உங்களை மன்னிப்பார்கள். மீண்டும் தலையில் முடி முளைக்கிறது. ஆனால் நீங்கள் பிழை செய்திருந்தீர்கள் என்றால் அந்த பிழைகள் உங்களை மன்னிப்பதில்லையே. கண்கள் எப்படி முளைக்கும்? கண்கள் முளைக்கல, முடி மட்டும் முளைஞ்சி அவன் ஆர்ப்பரிக்கிறான். மறுபடியும் கொண்டு வந்து கட்டுறாங்க. பாருங்க, அவன் அப்படியே பிடிச்சு இழுக்கிறான் பாருங்க. அந்த பெரிய கூடாரமாக இருந்த சிறைச்சாலை, 10,000த்திற்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் இருந்த அந்த சிறைச்சாலையை அவன் அப்படியே பிடித்து தன் பராக்கிரமத்தால் அப்படியே அழிச்சு அந்த கூரை மேல் இடிந்து விழ அவனும் செத்து போகிறான். பைபிள் இப்படி முடிக்கிறது அந்த வரலாறை. சிம்சோன் உயிரோடு இருந்த பொழுது அழிந்த குற்றவாளிகளை விட அவன் இறந்த போது அவனோடு சேர்ந்து இறந்த குற்றவாளிகள் அநேகம் என்று சொல்லி முடிக்கிறது. நான் ஒன்று சொல்லுகிறேன், இறப்பதற்காய் இறைவன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்தான். தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், எந்த விதமான வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆங்கில வார்த்தையின் மூலமாக நான் குறிப்பிடுகிறேன். டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட். அப்பா தானே எல்லாம் பண்ணிடுவார், அம்மா தானே எல்லாம் பண்ணிடுவாங்க, விஷயம் தான் எல்லாம் வந்துடும், நான் தானே நாளைக்கு பார்த்துக்கலாம். அந்த பணிவும் அந்த அன்பும் அந்த அறிவாற்றலும் இருந்தால் மட்டும்தான் இறை அருள் நிலைக்கும். இறைவன் எந்த நோக்கத்தோடு நம்மை பிறக்க வைத்தானோ அந்த நோக்கத்தை முழுமை செய்துவிட்டு தான் அவனை சேர வேண்டுமே தவிர, மற்றபடி இடையில் விபத்துகளாலோ ஆபத்துகளாலோ நம்மை நாமே இழந்துவிடக் கூடாது என்கின்ற முத்தை பைபிள் தருகிறது. இன்னும் இருக்கிறது.